பயன்படுத்திய எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தினால் புற்றுநோய் அபாயத்தை அதிகரிக்கும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் எச்சரித்துள்ளது. இதை தடுக்கும் வகையில் சூடாக்கிய எண்ணெயை மீண்டும் பயன்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டுள்ளது. உணவுப் பொருட்களை பொரிக்க பயன்படுத்தும் எண்ணெயை பத்திரமாக எடுத்து வைத்து அதை மீண்டும் பயன்படுத்துவது செலவை மிச்சப்படுத்த காலம் காலமாக பலரும் பின்பற்றும் நடைமுறை. ஆனால் அதுபோல சூடாக்கப்பட்ட எண்ணெயை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவது புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் எச்சரித்துள்ளது. பொதுவாக அதிக வெப்பநிலையில் எண்ணெயில் உள்ள சில கொழுப்புகள் டிரான்ஸ் கொழுப்புகளாக மாறுகின்றன என்றும் இவை நச்சுக்கலவைகளை உருவாக்கி இருதய நோய்கள் மற்றும் புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கும் என்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. மேலும் எண்ணெயை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தும் போது அதிலுள்ள மூலக்கூறுகள் சிதைவடைந்து ஆல்டிஹைடுகள் போன்ற தீங்கு விளைவிக்கும் நச்சுகளை வெளியிடும் என்றும் அவை அமிலமாக மாறக்கூடும் என்றும் ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. இவை செரிமான அமைப்பை சேதப்படுத்தி நாள்பட்ட நோய்களை உருவாக்கும் என்பது மருத்துவர்கள் கூறும் முக்கிய பின்விளைவாகும். சமையல் எண்ணெயை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அதை ஃப்ரை பண்ணுறதுக்கே யூஸ் பண்ணுறது கரெக்டானது கிடையாது. அதுலேருந்து அது பண்ணுறதுலேருந்து என்ன வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயோட தன்மை மாறுது. அதுலேருந்து பெரும்பாலும் ஒரு ரசாயன பொருட்கள் வருது. அதுலேருந்து பல வகைகளான நம்மளுக்கு ஒரு கெடுதிகளை உண்டாக்குது. இது ஒரு கேன்சர் காசிங்காக இருக்கலாம், ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரதாக இருக்கலாம், இல்லை வேறு நரம்பு பாதிக்கிற ஒரு வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் கேன்சர்ஸ் அப்படிங்கிறதே ஒரு தனி இது. பிரஸ்ட் கேன்சர், எண்டோமெட்ரியல் கேன்சர்ஸ், கோலான் கேன்சர்ஸ் இதெல்லாம் இந்த லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்னால வர கேன்சர்ஸாக இருக்கும். இதனை தடுப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வெளியிட்டுள்ளது. அதன்படி ஒருமுறை சூடாக்கிய எண்ணெயை மீண்டும் பொரித்தெடுக்கும் உணவுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை வடிகட்டி காய்கறிகள், இறைச்சி உள்ளிட்டவை வறுக்க, தாளிக்க பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதையும் ஓரிரு நாட்களில் சமைத்துவிட வேண்டும் என்றும் சேமித்து வைத்து பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எப்போதும் சமையலுக்கு புதிய பதப்படுத்தப்படாத எண்ணெய்களை பயன்படுத்த இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அறிவுறுத்தியுள்ளது. பயன்படுத்திய எண்ணெயை எப்போதாவது மீண்டும் உபயோகிப்பது பெரிய பிரச்சனை இல்லை என்றாலும் இந்த நடைமுறையை குறைத்துக் கொள்வது அவசியம் என்கிறார்கள் மருத்துவர்கள். வீட்டில் செய்யும் போது நீங்கள் அந்த ஃப்ரைடு ஐட்டத்தை கம்மியாக ஆயிலை யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட ஓவன் இருந்தால் ஓவனில் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அல்லது தவாவில் இருந்தால் கொஞ்சமாக ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். இது காமனாக வீட்டில் நம்ம எல்லா வீட்லேயுமே இப்போ இருக்குது. அதனால் ரீசைக்கிள் எண்ணெயில் கொஞ்சம் யூஸ் பண்ணாலுமே நத்திங் வில் ஹேப்பன். இது ரெண்டு தான் பாதுகாப்பு மெக்கானிசம். அளவாக கரெக்டாக எவ்வளோ தேவையோ நார்மல் ரெக்குயர்மெண்ட்டை விட ஒரு 40-50 வயசுக்கு மேலே ஆளுங்க வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு வீட்டு ஃபுட்டை தான் நம்பியிருக்காங்கன்னா 50% ஆஃப் த கன்சம்ஷன் ஆயில் இருந்துச்சுனாவே we will prevent the disease. இவற்றையெல்லாம் தாண்டி மீண்டும் மீண்டும் சூடுபடுத்திய எண்ணெயை சமைக்கும் உணவுகளில் சுவை மாறி ஒருவித கசப்பை தருவதால் முடிந்தவரை நல்ல ஆரோக்கியம் மற்றும் சுவைக்காக புதிய எண்ணெயை பயன்படுத்துவது நல்லது என்பதே மருத்துவர்களின் அறிவுறுத்தலாக உள்ளது.